ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, வலில்லாஹில் ஹம்த். ஷஹ்ருன் கரீம், புனிதமிக்க கண்ணியமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஏறத்தாழ மூன்றில் ஒரு பகுதியை முடித்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். ஆம், மூன்றில் ஒரு பகுதி கடந்து விட்டது. இப்போதுதான் ஆரம்பமானது, இப்போதுதான் ரமதான் வரப்போகிறது, இப்போதுதான் ரமதான் தயாராக போகிறது என்று பேசிக்கொண்ட நாம் மூன்றில் ஒரு பகுதியை கடந்து விட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் காலம், இதுதான் நேரம். இது போலத்தான் நம் ஆயுட்காலமும், இது போலத்தான் நம் வாழ்க்கையும். இப்படிதான் வாழ்கிறோம். ஒரு நாள் திடீரென்று இப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படும். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க நாம் திடீரென்று ஒருவர் இன்னாரில் இப்பெயரில் இந்த தந்தை பெயரில் ஒருவர் வாழ்ந்தார் என்பதுதான் கடைசியில் நிலைக்கும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அமல்களை அதிகப்படுத்துங்கள். அந்த அமல்களை, அதுவும் முக்கியமாக இந்த ரமதான் மாதத்தில் நாம் பயிற்சி பெற வேண்டிய ஒரு அமல் என்றால் அல் ஆஃபு, மன்னிக்கக்கூடிய அந்த பக்குவம். அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் மாபெரும் அன்பு இணைப்பை உருவாக்கினது. அந்த இணைப்பு உருவாக வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நம் மத்தியில் அல் ஆஃப், மன்னிக்கக்கூடிய குணம், பொறுத்து கொள்ளக்கூடிய குணம், பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள், இதிலிருந்து முழுவதுமாக நாம் விடை பெற்று இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பழிவாங்கக்கூடிய எண்ணம் தேவையில்லை. பழிவாங்க வேண்டிய எண்ணத்தை விட்டு விடுங்கள். அந்த பழிவாங்க வேண்டிய அந்த எண்ணத்திற்கு பகரமாக மன்னிப்பை, அல் ஆஃப்வை, அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அதை நிறுத்தி விடுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பூமியில் இருப்பவர்களை மன்னியுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கோபம் எம்மேல் விழாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அவனுடைய திருப்தியின்மை என்னோடு விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் அடியார்களே, அவன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் பூமியில் உள்ளவர்களோடு இணைந்து செயல்படுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா ஸாத அல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. ஒரு அடியான் இந்த இந்த மன்னிக்கக்கூடிய குணம் என்பதை கொண்டு அவன் உயராமல் இல்லை,
அல்லாஹ் அவனுக்கு கண்ணியத்தை கூட சேர்ந்து தருவதோடு அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துகிறான். ஒரு அடியான் எப்போது இந்த சகிப்புத்தன்மையையும் இந்த மன்னிக்கக்கூடிய குணத்தையும் கொண்டு வருகிறானோ தன் வாழ்க்கையில், அல்லாஹ்வின் அடி இது எல்லாருக்கும் நடக்கும். எங்கிருந்து ஆரம்பிக்கும்? நம் மனைவியில் இருந்து. இங்கேயோ வெளியே பார்க்காதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நம் மனைவிகளில் இருந்து, நம் பிள்ளைகளில் இருந்து, நம் தாய், நம் தந்தை, நம் நண்பர்கள். நண்பனாக இருந்திருப்பீர்கள், நட்பிலே நல்ல நட்பாக இருந்திருக்கும். திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு அடிப்படையில் அந்த நட்பு முறிந்து போயிருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, பழி வாங்கக்கூடிய எண்ணம் வேண்டாம். மன்னிக்கக்கூடிய அந்த குணத்தை கொண்டு வாருங்கள். அது எங்கிருந்தாலும் சரி, மனைவிகளோடு இருந்தாலும் சரி, தாய் தந்தையரோடு இருந்தாலும் சரி, பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை இஸ்லாம் தூரமாக்குகிறது. ஆம், தூரமாக்குகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா, கவனியுங்கள், வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத் வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பால் நீங்கள் விரையுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் நீங்கள் விரையுங்கள். மேலும் அந்த நல்லோர்களுக்கு, அந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்தை, சொர்க்கத்தை, எப்படிப்பட்ட சொர்க்கம் அல்லாஹ்வின் அடியார்களே, அர்துஹா, அதனின் அகலம் அஸ்ஸமாவாத் வல் அர்த், இந்த பூமியும் இந்த வானமும் சேர்ந்தது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தை கவனியுங்கள். அடிக்கடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கோபப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த கோபத்தை எதிர்வினை காட்டுவதல்ல அல்லாஹ்வின் அடியார்களே இஸ்லாம். ஒருவன் என் மேல் கோபப்படுகிறான், இந்த ரமதான் மாதத்தில் இந்த எண்ணம் நம்மிடம் உதிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்யுத்தத்தில் அல்லது ஒரு கோபக்காரன் வீரனை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, மாறாக கோபம் வரும்போது தன்னை தானே கட்டுப்படுத்துபவனே உண்மையான வீரன். இது யார் சொன்னது? அல்லாஹ்வின் தூதர். கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி எதிர்வினையாக்காமல் இருக்கிறானே, அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, இதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எத்தனையோ இடங்களில் அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்தித்து பாருங்கள், நம் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். கோபத்தை காட்டி உடனடியாக பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை விட்டுவிட்டு அதற்கு பகரமாக இந்த குணாதிசயத்தை கொண்டு வந்திருந்தோம் என்றால் பல விஷயங்கள் நிலை பெற்றிருக்கும் என்று உலமா மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வீரனை வீழ்த்துபவன் அல்ல, அந்த கோபம் வரும் பொழுது, அந்த கோபம் உச்சியில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு தன் கோபத்தை விடுபவனே வீரன். அதற்குத்தான் வீரன் தேவை. வர கோபத்தை வெளியே கக்குவதல்ல வீரம். வர கோபத்தை எடுத்து உடனடியாக எதிர்வினை காட்டுவதற்கு அல்ல வீரம். வீரம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து வந்த விளக்கம் என்னவென்றால், கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவனே வீரன். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் தனது கோபத்தை செயல்படுத்த ஆற்றல் இருந்தும், கவனியுங்கள், உங்களுக்கு எதிரே இருப்பவர் உங்களை விட பலசாலியாக இருக்க மாட்டார். யார் தனது கோபத்தை வெளிப்படுத்த ஆற்றல் இருந்தும் அதனை அடக்கிக் கொள்கிறாரோ அவரை மறுமை நாளில் படைப்பினங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அழைத்து அவர் விரும்பிய சுவனக்கனிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பை, சுவனக்கன்னிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதியை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. கோபத்தை கட்டுப்படுத்தி தனது கோபத்தை செயல்படுத்த ஆற்றல் இருந்தும் அதனை அடக்கிக் கொள்கிறவர். எங்கே இந்த குணம் எல்லாம்? என்னை திட்டினால் நான் அவனை விட அதிகமாக திட்டுவேன். என்னை திட்டினால், என்னை ஒரு வார்த்தை, பொதுவான வார்த்தையை போட்டு பேசினால் எனக்கு 2 செஞ்சு விட்டால் நான் 4 செய்வேன், எனக்கு 5 செஞ்சு விட்டால் நான் 10 செய்வேன் என்ற ஒரு குணாதிசயத்தில் நாம் நகர்ந்து கொண்டிருந்தால், இது என்ன மாதம்?
இந்த மாதத்தில் என்ன நன்மையை சேகரிக்கிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வின் அடியார்களே, கவனமாக இருங்கள். பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை விட்டுவிடுங்கள். சாதாரணமாக நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் மனதில் யாராவது இருக்கலாம், இவரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், இவரை எப்படியாவது நான் யார் என்று காட்டணும். எப்படி நான் யார் என்று காட்டணும்? அவருக்கு நான் யார் என்று காட்டிறேன் பாரு ஒரு நாள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு முஸ்லிமுக்கான குணம் அல்ல. இது ஒரு முஸ்லிமுக்கான குணம் அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டு வாருங்கள். பொறுத்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மையை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். கவனியுங்கள், தீமையை மிக அழகியதை கொண்டு தடுத்துக் கொள்வீராக என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். தீமையை மிக அழகியதை கொண்டு தடுத்துக் கொள்வீர்களாக. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கோபத்தின் போது பொறுமையை கடைபிடிப்பதும், கோபத்தின் போது பொறுமையை கடைபிடிப்பதும். இங்கு பிரச்சனையே, எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நபி வழி அல்ல. இதெல்லாம் நபி வழி அல்ல. அவர் கோபம் வராத வரைக்கும் தான். அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இங்கதான் நபி வழியுடன், இங்குதான் நபி வழியின் மாறு செய்தல், இங்குதான் நபி வழிக்கு மாறு செய்தல். கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரியும், தெரிய வேண்டும். அதன் மூலம் மாபெரும் நன்மைகளை இந்த உம்மத் பெற்று தருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கோபத்தின் போது பொறுமையை கடைபிடிப்பதும் தீங்கு இழைப்பவரை மன்னிப்பதுமே இதன் பொருளாகும். எதன் பொருள்? இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். நன்மையை கொண்டு தீமையை தடுங்கள் என்ற அந்த அர்த்தம் என்னவென்றால், கோபம் வரும், நம் மீது ஒருவர் எதிர்வினை காட்டியிருப்பார், அவருக்கு நாமும் பதிலில் அதே தீமையை கொண்டு எதிர்வினையை காட்டாமல் மார்க்கம் சொன்ன வழியின் பால் நாம் எதிர்வினையை காட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இது எல்லா விஷயத்திலும் விட்டுக் கொடுக்க சொல்லியும் மன்னிக்க சொல்லியும் அல்லாஹ் பல இடங்களில் மார்க்கத்தில் இவ்வாறு தான் பல இடங்களில் குறிப்பிடுகிறான். கொலையுடைய பழியில் பழிக்கு பழி என்ற அந்த தொடர்பான சட்டங்களிலும் அல்லாஹ்வின் அடியார்களே மன்னிப்பை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் தூண்டுகிறான். அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். நண்பர்கள் விஷயத்தில், நம்முடைய கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் எல்லாவற்றையும் அப்படி என்றால் மார்க்கம் எதற்காக? மார்க்கம் செயல்படுத்துவதற்காக. மார்க்கத்தை என் அடையாளமாக வைத்துக் கொண்டு, ஆனால் பூமியில் என் இஷ்டப்படி நான் வாழ்வேன், என் இஷ்டப்படி நான் திட்டுவேன், என் இஷ்டப்படி நான் ஏசுவேன், என் இஷ்டப்படி நான் பழி தீர்ப்பேன், என் இஷ்டப்படி நான் பழி வாங்குவேன் என்று வாழ்ந்தால் அல்லாஹ்வின் அடியார்களே, அது என்ன வாழ்க்கை? அது என்ன வாழ்க்கை? மனதில் யாரையாவது பழி வாங்க வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் இப்போது வைத்திருந்தால் தூக்கி கடாசி விடுங்கள். அல்லாஹ்விற்காக, ரப்புல் ஆலமீன் அவன் மன்னிப்பு வேண்டும் என்றால், அவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மன்னிப்பு படைத்தவரிடமிருந்து மன்னிப்பை வேண்டக்கூடிய நீங்கள் உங்களிடம் மன்னிக்கக்கூடிய அந்த எண்ணத்தை முதலில் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மன்னிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் எதுவரை கொண்டு வருகிறார்கள் என்பது தெரியுமா? வியாபாரம் வரை கொண்டு வருகிறார்கள். எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்களுடன் கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, யார் ஒரு முஸ்லிமின் முடிக்கப்பட்ட வியாபாரத்தை அவர் விரும்பியபடி, அதாவது ரத்து செய்கிறாரோ, அவருடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான். என்ன தெரியுமா? ஒரு பொருளை வாங்கியிருப்பார்கள் கடைக்கு சென்று,
அந்த பொருளை வாங்கி விட்டிருப்பார்கள், வியாபாரம் முடிந்திருக்கும். இப்போது வாங்கின ஒருவர் அதை திருப்பி தர இயலுமா? அதை திருப்பி தர இயலுமா? ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர் இல்லை என்றால், அந்த வாங்கி அந்த கடையில் இருந்து அவர் வெளியேறி விட்டார், அந்த கடையை விட்டு அவர் வெளியேறி விட்டார் என்றால் அவரால் திருப்பி தர முடியாது. அவரால் அந்த பொருளை, வாங்கின பொருளை திருப்பி தர முடியாது. எப்போதே தவிர முன்கூட்டியே அவர் நிபந்தனை போட்டு வைத்திருந்தால், இப்படி இருந்திருந்தால் நான் இப்படி வந்து விடுவேன், இப்படி ஆகினால் நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என்ற ஒரு நிபந்தனை இருந்தாலே தவிர வாங்கின பொருளை மறுபடியும் திருப்பி வந்து கொடுக்க முடியாது. ஆனால் எந்த நிபந்தனையும் இப்போது இல்லை, அவருக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை. ஆனாலும் அவருக்கு வாங்கின பொருள் இப்போது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் ஒரு நிலையத்தில் வாங்கியிருந்தார், ஆனால் அவருக்கு உடனடியாக அவருக்கு பிடிக்கவில்லை. இப்போது அவர் கடைக்காரரிடம் செல்கிறார். எந்த காரணமும் இல்லை, பொருள் நன்றாகத்தான் இருக்கிறது, எனக்கு இப்போது இந்த பொருள் பிடிக்கவில்லை, இதை நீங்கள் திரும்பி வாங்கிக் கொள்கிறீர்களா? இதற்கு பேர் தான் இகால. அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், யார் இதை அல்லாஹ்விற்காக பொறுத்து மன்னித்து இதை வாங்கி கொண்டு காசை திருப்பி கொடுக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். அந்த குணத்தை அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவிற்கு இந்த விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணமும், அடுத்த முஃமினுக்கு கஷ்டத்தை தர வேண்டாம் அல்லாஹ்விற்காக, அதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே சாதாரண குணம் அல்ல இது. எனக்கு செஞ்சிட்டா நான் பழிக்கு செய்யணும், நான் எப்படி அவரை விடுவது, நான் எப்படி அவரை விடுவது, இதிலிருந்து இறங்கி வர வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்கள். இதிலிருந்து இறங்கி வர பழக்கத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார்கள், எல்லா உரிமையும் இருக்கின்றது, அவர் இல்லை என்று சொன்னால் இல்லைதான். இல்லை, நீங்கள் என்ன பொருள் கேட்டீர்களோ அந்த பொருளை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். பொருள் டேமேஜும் ஆகவில்லை, சேதமான பொருளும் கிடையாது, சரியான பொருள். நீங்க என்ன கேட்டீர்களோ அதை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். கவனியுங்கள், கவனியுங்கள். அதை மீறி அவர் மனதில் அதை இப்போது பயன்படுத்தக்கூடிய எண்ணமோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் வந்து கேட்கிறார், இந்த பொருளை இப்போது எனக்கு முன்னாடி வாங்கலான்னு இருந்தேன், இப்போது எனக்கு அது தேவையில்லை என்று தோன்றுகிறது, நீங்கள் இதை பெற்றுக் கொள்கிறீர்களா என்றால் அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய குணத்தை இந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார். என்ன சொல்கிறார்கள்? யார் அதை விட்டு கொடுத்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை உதவி செய்கிறான். அல்லாஹ்வின் உதவி அவர்களிடம் என்னைக்கும் இருக்கும் என்று அல்லாஹ் தூதர் நம்மளை வார்த்தெடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மன்னிப்பு என்ற குணம், இந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய குணம் என்னவென்றால், நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் சண்டை போடவில்லையே, நான் பிரச்சனை பண்ணவில்லையே என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, உங்களிடம் எதுவும் இல்லை என்றாலும் உங்களை நோக்கி வரும் பொழுது அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய எண்ணம் எதிராளியை கூட ஒரு சற்று நேரம் நிலைகுலைய செய்யும், எதிராளியின் எண்ணத்தை கூட மாற்று தெரிவிக்க செய்யும். இதைத்தான் உலமாக்கள் சொல்லி, இதைத்தான் இந்த குணத்தின் மிகப்பெரிய உயரிய நன்மை இதுதான். எதிரிக்கு எதிரி என்ற அடிப்படையில் அல்ல, உங்கள் மீது எல்லா ஹக்கும் இருக்கும், எல்லா ஹக்கும் இருப்பதினாலேயே பழிவாங்க வேண்டும் என்பது அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. அதை விட்டுக் கொடுப்பதில் அந்த பயிற்சியை பெற வேண்டும் என்ற காலத்தின் இந்த அடிப்படை தேவையில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனியுங்கள். மக்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மக்களுக்கு கடன் கொடுக்கும் ஒரு வியாபாரி இருந்தார், ஏழைகளுக்கு கடன் கொடுக்கும் ஒரு வியாபாரி இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு வறியவர், அவர் வறியவர், கடனை கட்ட இயலாதவர். ஒருவரை கண்டால் தனது பணியாளர்களிடம் என்ன சொல்வார் என்றால், அவரை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் நம்மை மன்னிக்கட்டும். அவ்வாறே அல்லாஹ் அவரை மன்னித்தான். ஆம், விட்டுக் கொடுக்கக்கூடிய எண்ணம். வறியவருக்கு கடன் கொடுத்திருப்பார், அந்த கடனை திருப்பி வாங்கும் பொழுது உண்மையிலேயே சக்தி பெறாத எத்தனை இடத்தில் மார்க்கம் வாங்கின கடனை திருப்பி வாங்காமல், உங்களிடம் அந்த சக்தி இருக்கின்றது, அல்லாஹ் உங்களுக்கு போதுமானதை எல்லாம் கொடுத்திருக்கிறான் என்ற அடிப்படையில் இருக்கும் போது அந்த கடனை விட்டுக் கொடுப்பதை மார்க்கம் எந்த அளவிற்கு உயர்த்துகிறது தெரியுமா? எந்த அளவிற்கு அந்த கடனை விட்டுவிடுங்கள், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்ற இந்த குணம் வர வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே நமக்கு மத்தியில். அதுவும் இந்த ரமதான் மாதத்தில் நம்மிடம் யாராவது எதற்காவது ஏதாவது ஒரு விஷயத்திற்காவது கடன் வாங்கி இருப்பார்கள், உண்மையாளராக உழைக்கக்கூடியவராக இருப்பார்கள், நாம் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்.
ஊராண்டியாக அவர் ஊரிலே வாங்கி வாங்கி சாப்பிடுவதை பற்றி நாம் இங்கு பேசவில்லை. உண்மையிலேயே தேவைக்காக உங்களிடம் ஒரு கடனை வாங்கி இருப்பார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த தேவைக்கான அந்த கடன் அதை விட அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் அதை விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மைக்கு வாருங்கள். ஏனெனில் அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், அவர் சொல்வார், அவரை விட்டு விடுங்கள், அல்லாஹ் நம்மை விட்டு விடுவான். அவரை விட்டு விடுங்கள், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். ரமதான் மாதத்தில் அல்லாஹ்வின் அடியார்களே இருக்கிறோம். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். வெறுமன வாயை கட்டுவதோ வயிற்றை கட்டுவதோ அல்ல இந்த நோன்பு. நம் மனதை கட்டுப்படுத்துவது. நம் மனதில் ஒரு மதரசா ஏற்பட வேண்டும். நம் மனதில் ஒரு பயிற்சி பட்டறை ஏற்படுத்த வேண்டும். ரமதானில் வாயை கட்டி வயிற்றை கட்டுவதல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. மறுபடியும் சொல்கிறோம், ரமதான் என்பது வாயை கட்டி வயிற்றை கட்டுவது மட்டுமல்ல. லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்வீர்களாக, அல்லாஹ்வின் தக்வாவை ஏற்படுத்திக் கொள்வீர்களாக. தக்வாவுடைய எண்ணமும் குணாதிசயங்களும் நம் மனதில் பட்டறைகளிலும் பாயசறைகளிலும் பட்டு தீர்க்கப்பட வேண்டும். அதுதான் ரமதானின் அடையாளம். மன்னிக்கக்கூடிய குணம், தாராள குணம், தர்மத்தின் குணம், மக்களோடு பழகுதல், நண்பர்களோடு உரிந்த உறவை நாம் சேர்த்து வைத்தல், மனைவி மக்களுடன் மன்னிக்கக்கூடிய அந்த குணத்தை கொண்டு வருதல். இதற்கு முன்னால் செய்த தவறு மனதிலே வைத்துக் கொண்டிருப்பார் காலம் காலமாக. ஒரு நாள் உன்னை நான் பழி வாங்குவேன். யாரை? கூட இருக்கக்கூடிய மனைவியை. கூட இருக்கக்கூடிய மனைவியை. இந்த எண்ணத்தை எல்லாம் விட்டு விடுவோம் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான், நாம் மன்னிப்போம், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் பூமியில் இருப்பவர்களுடன் மன்னிப்போடு நடங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். விட்டுக் கொடுப்பதற்கு பெயர் மன்னிப்பை வழங்கி விட்டுக் கொடுப்பதற்கு பெயர் கோழைத்தனம் அல்ல, மாறாக அதுவே நபி வழியாக இருக்கிறது. ஒருவர் விட்டுக் கொடுப்பதினால் அவர் கோழையாக அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்தான் வீரன். அவர்தான் வீரன் என்று அல்லாஹ்வின் தூதரின் இலக்கணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் விட்டுக் கொடுப்பதினால் நான் கோழையாகி விட்டேன், நான் இல்லாமல் ஆகிவிட்டேன். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நடந்ததற்கு எல்லாருக்கும் பழி வாங்காமல் அந்த இடத்தில் பொறுமை காத்து விட்டுக் கொடுப்பவனைத்தான் இஸ்லாம் போற்றுகிறது. இஸ்லாம் போற்றுகிறது. உடனடியாக கையில எடுத்தேன், காலில் எடுத்தேன், அதில் இருக்கிற எடுத்து பழி வாங்குபவனை இஸ்லாம் போற்றவில்லை. இஸ்லாம் போற்றவில்லை, ஒருபோது போற்றவில்லை. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விட்டுக்கூடிய எண்ணமும் மன்னிக்கக்கூடிய எண்ணத்தையும் அல்லாஹ் நமக்கு அதிகம் அதிகம் நல்கி புரிவானாக. அது நம் குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்து நம் சுற்றி இருப்பவர்கள் அனைவர்களும் இதே குணத்தை பறைசாட்டக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஃபذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வஷ்குரூஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.